ஹமானை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹமானுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்குது. நிறையா there are so many similarities between Haman and the Antichrist. ஹமானை பற்றி நம்ம என்ன படித்தோம்? எஸ்தர் 3:1 அவன் ஒரு ஆககைட் அப்படின்னு போட்டிருக்கு. அவன் ஆககைட், அந்த வம்சத்திலிருந்து வந்தவன், ஈசாவின் வம்சத்திலிருந்து வந்தவன். அப்போ ஈசாவின் வம்சத்திலிருந்து வந்திருந்தா எந்த ஏரியாவை சேர்ந்தவனாக இருக்கணும்? சிரியா, கிரீக், அந்த ஏரியாவை சேர்ந்தவனாக இருக்கணும். இப்போ தான் நம்ம படித்தோம் அந்தி கிறிஸ்து எந்த ஏரியாவிலிருந்து வருவார்? ஹீ இஸ் அ சிரியன் கிரீக். ஹீ இஸ் அ சிரியன் கிரீக். ரெண்டாவது ஈசா, இந்த ஆககைட்ஸ், ஈசாவின் வம்சத்தார் எல்லாரும் யூதர்களை என்ன பண்ணாங்க? வெறுத்தாங்க. யூதர்களை அவங்க வெறுத்தாங்க. அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான்? யூதர்களை வெறுப்பான். யூதர்களுக்கு எதிராக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக அவன் என்ன பண்ணுவான்? சண்டைக்கு நிற்பான். நீங்கள் ரெஃபரன்ஸ் எழுதிக்கிங்க. ரெவலேஷன் 13:7. ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 13:7. வெளிப்படுத்தின விசேஷம் 13:1 பார்த்தோம். அந்தி கிறிஸ்துக்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருக்கும்னு. ஹமான் யாரு? 7 பிரின்சஸ்லேருந்து வந்தவன் தான் அவன். 7 பிரின்சஸ். அந்த 7 பிரின்சஸ்லேருந்து உயர்த்தப்பட்ட 8வது பிரின்ஸ் அவன். 7 ஹெட்ஸ் 10 ஹார்ன்ஸ். அவனுக்கு 10 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த ரெஃபரன்ஸ் எழுதிக்கிங்க. எஸ்தர் 9வது அதிகாரம் 7லேருந்து 10 வரைக்கும். ஹமானுக்கு 10 பிள்ளைகள் இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஹமான் என்ன பண்ணா? தன்னை எல்லாரும் விழுந்து ஆராதிக்கணும்னு சொன்னான். ஹீ டிமாண்டட் வர்ஷிப். அந்தி கிறிஸ்துவும் அதையே தான் செய்ய போகிறான் நாளைக்கு வரப்போகிற நாட்களில். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 15வது வசனம். அவன் ஒரு பெரிய சிலையை ஒன்று செய்து அதை எல்லாரும் விழுந்து வணங்கணும். அந்த 666ங்கிற மார்க்கை வாங்கணும். வாங்கலைன்னா எல்லாரும் அழிக்கப்படுவாங்கன்னு அந்தி கிறிஸ்து சொல்லுவான். அவங்க 2 பேருக்கும் ஒரே காரியங்கள் இருந்தது. அமான் ஒரு நாள் கொல்லப்பட்டான், ராஜாவால் கொல்லப்பட்டான். 7வது அதிகாரம் 9வது வசனம் எஸ்தரில். ஒரு நாளைக்கு அந்தி கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவாகிய ராஜாவால் அழிக்கப்படுவான். பார்த்தீங்களா? நம்ம இந்த புஸ்தகத்தை இவ்வளோ நாள் நம்ம பார்த்ததே இல்லை. ஆக்சுவலி த புக் ஆஃப் ரெவலேஷன் இஸ் கன்சீல்டு இன் த புக் ஆஃப் எஸ்தர். எஸ்தரில் ரெவலேஷனை குறித்த காரியங்கள் எல்லாமே மறைந்து இருக்குது, ஒரு நிழலாட்டமாக இருக்குது. அது அப்படியே அதில் இணைந்து இருக்குது. ஸோ ஹமான் இஸ் அ ஃபிகர் ஆஃப் தி ஆன்டிகிரைஸ்ட்.